கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாட புகழும் பரிசினால் நன்றாக சோடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்த முழங்கை வழிவார கூடியிருந்த குளிர்ந்தேலோ கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாட புகழும் பரிசினால் நன்றாக சோடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்த முழங்கை வழிவார கூடியிருந்த குளிர்ந்தேலோ இப்போ நீங்கள் கேட்டது 27வது திருப்பாவை. அந்த பாசுரம் தான் நான் பாடி நீங்கள் கேட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க. 1000 ஆண்டுகள் செய்த பலன் இந்த அன்னைக்கு நம்ம பூஜை செஞ்சால் நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக கிருஷ்ணரிடம் நம்ம வேண்டிக்கலாம். அது உண்மையான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நமக்கு நிறைவேறும். கல்யாணம் ஆகணும், அப்புறம் குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த அன்னைக்கு வேண்டிக்கலாம். நெய்வேத்தியம் அக்கார் அடிசல் பண்ணி நீங்கள் வேண்டிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த அன்னைக்கு பூஜை பண்ணி அந்த 26வது பாசுரம் வாசிங்க. தேங்க்யூ.